அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் கூகுள் டாக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம ஃபார்மேட் மெனுவை பற்றி எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஃபார்மேட் மெனு ஃபுல்லாக எடுத்திருப்பேன். இப்போ அடுத்தது இந்த ஒவ்வொரு மெனுவை பற்றி பார்ப்போம். இந்த ஃபைல் மெனு இருக்குது, அதே மாதிரி எடிட் மெனு, அதே மாதிரி வியூ, இது ரிப்பன் சொல்லுவாங்க. இந்த ரிப்பனை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணியிருக்கோம், அந்த டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைப் பண்ணதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். அதாவது ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்கள் இந்த ஒயிட் ஏரியாவில், இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் டைப் பண்ணதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போதாச்சும் எடுத்து பார்க்கணுன்னா அது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் தான் எடுத்துக்கும். இது வந்து என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். இப்போ கொடுத்துன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம நேம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, சேவ்டு ஆகிடுச்சு. என்ன நேமில் இங்கே வந்து அன்டைட்டில் ஒரு நேமில் வருது. இந்த பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த பேர் இல்லைனாலும் இங்கே மேலே என்ன அடிச்சிருக்கீங்களோ அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேர் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இங்கே போய் என்ன கொடுத்துட வேண்டியது, ஏதாச்சும் கொடுத்துக்க வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டினா இந்த டெஸ்ட்டுங்கிற நேமில் போய் என்ன செஞ்சிடும், கூகுள் டிரைவில் போய் ஸ்டோர் ஆகிடும், ஆன்லைனில் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த கூகுள் டிரைவில் என்ன செய்யலாம், நீங்கள் 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் கொடுத்து தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணி லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் டைப் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல போய் எடுத்துக்கும். இந்த இடத்துல போய் எடுத்துக்கும். சப்போஸ் என்ன நேம் கொடுக்கலன்னா இங்கே மேலே என்ன டைட்டில் இருக்கோ அந்த டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம போய் சேவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சப்போஸ் நேமுக்கும் மாற்றுற மாதிரி இந்த பாக்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நேம் மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த நேமில் போய் அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா. இது வந்து என்னது, எப்படி வந்து சேவ் பண்ணுறது. அடுத்தது ஃபைலில் போய் பாருங்கள். ஷேர்னா என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. அதாவது அதை வந்து ஆன்லைனில் யாரும் பார்க்குற மாதிரி வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் பப்ளிஷ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஷேர் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இங்கே போய் ஃபைலில் போய் இந்த ஷேர்னு கொடுத்துக்கனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்போ நான் ஃபைலில் போய் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபைலை கூட கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அதில் ஓப்பன் இருக்கு பாருங்கள், இந்த ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோடனே உங்கள் கூகுள் டிரைவில் வந்து நீங்கள், அதாவது மை டிரைவில், அதாவது டிரைவில் வந்து என்ன இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து எல்லோரும் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே பாருங்கள், அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு இது நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அப்போ அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துட்றேன். ஏதோ ஒரு பேஜ் லேண்டிங் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கொடுத்துட்டு அது ஓப்பன் கொடுத்துட்றேன்னு வச்சுங்களேன். ஓப்பன் கொடுத்தோன்னே அந்த பேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. இது வந்து என்னது, ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. ஆன்லைனில் வந்து ஒரு கூகுள் டிரைவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ இந்த பேஜை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், மற்றவங்களாம் பார்க்குற மாதிரி நான் ஷேரிங் பண்ணணும். எப்படி பண்ணுறது, இந்த ஷேர்னு கொடுத்தா போதும். ஷேர்னு கொடுத்தோன்னே ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை தூக்கி நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக அந்த பேஜுக்கு போகும். அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அதாவது என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால லோடிங் அவுட் ஆகுது. இப்போ இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இதனுடைய ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இதில் போய் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துட்டு இப்போ இதை நான் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணும்போது ஃபைலில் போய் இந்த ஷேரிங்னு ஆப்ஷன் கொடுத்தோடனே இந்த உடனே ஒரு கீழே ஒரு லிங்க் ஒன்று வரும். இந்த வருது பாருங்கள், இந்த லிங்க் ஒன்று வரும். இந்த லிங்கை நீங்கள் இந்த காட் இட்னு கொடுத்துட்டு இந்த காப்பி லிங்குன்னு இருக்குது பாருங்கள். இந்த காப்பி லிங்க் அப்படி காப்பி கொடுத்துட்டு இந்த காப்பி லிங்கு கொடுத்துட்டு இதை போய் நீங்கள் எப்படி எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போய் அந்த பேஜை போய் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், இல்லை போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிள் இதில் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்மளுடைய கூகுளில் போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ எதில் வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அழகாக வந்து ஷேர் பண்ணி விட்டுடலாம். இதில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஷேர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுது. அதாவது நீங்கள் டாக்குமெண்ட் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டு முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்குன்னு
அது மூலம் ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ போட்டுட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணி விடலாம். அதுக்கு வந்து இந்த ஷேரிங் ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த ஷேரிங் இது பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நீவுன்னா சொல்கிறது, நீவுன்னு கொடுத்தவொடனே இந்த மாதிரி டாக்குமெண்ட் வரும். டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக வந்துடும். புதுசாக வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் போய் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்க வேண்டியது. இப்போ எம்டியாக வந்துருச்சு, இங்கே போய் என்ட்ரி பண்ணிக்க வேண்டியது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ இதில் உங்களுக்கு என்னென்னு தெரியும், உங்களுக்கு இப்போ வந்து இதில் இந்த ஃபைலில் வந்து ஷேர்னு என்னன்னு தெரியும். ஷேர்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஷேர் பண்ணி கொடுத்துட்டு காப்பி லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நியூனா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து என்னது நியூவாக க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது ஓப்பன்னா என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எடுத்து பார்க்குறது. ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடும். எங்கே வந்துடும்னா மை ட்ரைவ்னு வந்துடும். உங்களுடைய கூகுள் ட்ரைவ் அதில் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு இமெயில் மூலம் அதை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ரைவில் வந்துடும். அதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபைலை வந்து ஃப்ரீயாக வந்து 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கிளாஸ் எடுத்து வந்திருக்கு, ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் சொல்லி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்துட போகுது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் போய் எடுத்துக்கலாம். நீங்கள் இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இன்னொரு ஊருக்கு போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஊர்லேருந்து மயிலாடுதுறை போகிறீங்க, போகும்போது திடீர்னு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுது. அப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு இன்டர்நெட் சென்டரில் போய் நீங்கள் இந்த கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு பென் ட்ரைவோ இல்லை ஒரு சிடியோ தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே தூக்கி என்ன செஞ்ச வேண்டியது, கூகுள் ட்ரைவில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது. இப்போ என்ன பார்த்தாச்சு, இதில் வந்து ஷேர் பார்த்தாச்சு, நியூ பார்த்தாச்சு, ஓப்பன் பார்த்தாச்சு. அடுத்து மேக் காப்பி. மேக் காப்பி மீன்ஸ் என்னென்னா சேவஸ். நம்ம ஆல்ரெடி சேவ்னு என்னென்னு பார்த்துருப்போம், ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணுறது. சேவஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து அதே ஃபைலை இன்னொரு நேமில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி முன்னாடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஃபைலில் போய் இப்போ எனக்கு என்ன நேமில் இருக்குது, டெஸ்ட்டுன்னு நேமில் வச்சுருக்கேன். இப்போ மேக் ஏ காப்பின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வரும். என்ன காப்பி, இது இந்த இடத்துல நேமை மாற்றிக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ டெஸ்ட்டுங்கிறது ஒரிஜினல் ஃபைலு, டெஸ்ட்டு 1ங்கிறது டூப்ளிகேட். அந்த மாதிரி சேவஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து 4 விதமான கமாண்டு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஷேர்னு என்னென்னு பார்த்துருக்கோம், அடுத்தது நியூ, அடுத்தது ஓப்பன், மேக் ஏ காப்பி. ஓகேங்களா? இந்த 4 கமாண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்கு தேங்க்ஸ்.